எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். தமிழுக்கு சிலபஸை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், நான் என்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் பொழுது ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தமிழுக்கு ஸ்கூல் புக்கு தவிர்த்து வேறு என்ன புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தா இந்த புக்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த புக்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், அதே மாதிரி அவுட் சோர்ஸையும் படிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் நம்ம இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இலக்கணமில் நான் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் என்னால் கரெக்டாக போட முடியும், என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் டிஎன்பிசி எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் ஸ்கூல் புக்கில் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வேறு சோர்ஸை தேடி போங்க. ஒரே ஒரு விஷயம், டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தமிழில் 100 கொஷின்ஸுமே நமக்கு டஃப்பாக கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு டஃப்பாக கேட்கக்கூடியது வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நமக்கு டஃப்பாக கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது டஃப்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இப்படி வந்துடும் அப்படி வந்துடும்னு சொல்லிட்டு நீங்களாக உள்ளுக்குள்ளேயே போட்டுட்டு கஷ்டப்படுறதை விட்டுட்டு நமக்கு ஈஸியாக வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்போது ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் இலக்கணம் வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த ரெண்டும் முடிக்காமல் நீங்கள் வேறு சோர்ஸை தேடி போகாதீங்க. தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக கரையை கடக்க முடியாது. அதனால் இருக்கக்கூடிய சோர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் கம்மிங் 20 டேஸில் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக A to Z 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த 20 டேஸ் அப்படிங்கிறது எனஃபாக இருக்கும். இந்த 20 டேஸ்லேயே ஸ்கூல் புக்கு ப்ளஸ் புத்தா புக்கு இது ரெண்டுத்துமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கொடுத்த பிடிஎஃபையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் என்ன இருக்கோ அதை தேடி போகலாம் அப்படின்றது தான் நான் பிளான் வச்சுருக்கேன். நீங்களும் கரெக்டாக ஒரு பிளான் போட்டுக்கோங்க. தமிழ் எப்படி படிக்கணும், எப்படி படித்தோம் அப்படின்னாக்கா சிலபஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான ஒரு பிளான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக தமிழை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிக்காமல் நான் எல்லா புக்ஸையும் சேர்த்து படிப்பேன், இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கையும் நீங்கள் தமிழுக்காக தேடி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். நமக்கு எக்ஸாமுக்கு கிட்ட இருக்குது, டைம் இல்லை. அதனால் நான் சொல்லக்கூடிய ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.